ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அவ்வளோதான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க இருக்கும் தேர்வில் பல மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் கொஸ்டின் பேப்பரில் வர வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம மாணவர்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸை பொறுத்த வரைக்கும் which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? Second one, where did the US drop its first atomic bomb? Third one, the soils formed by the rivers are dash. Fourth one, the Chief Justice and other judges of the Supreme Court are appointed by dash. Fifth one, India signed the Duncan proposal in dash. So next, fill in the blanks pa. Japan forced a war on China in the year dash. Seventh one, the alliance between Italy, Germany and Japan is known as dash. Eighth one, dash is the guardian of the constitution. Ninth one, dash bill cannot be introduced in the parliament without president's approval. Next, 10th one, WTO agreement came into force from dash. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 marks by any 5 எழுதினா போதும். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் how do you assess the importance of Sino-Japanese war? Very very important. 12th one, describe the Pearl Harbor incident, most important question. அதே மாதிரி 13th one, name the Bretton Woods twins. 14th one, mention the plantation crops in India. 15th one, write a brief note on the categories of fisheries in India. 16th one, what are the different categories of ministers at the union level? 17th one, write any 2 positive impact of globalization. ஓகேங்களா? ஸோ இந்த 2 marks எல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க ஒரு முக்கியமான டவுட் வரும், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். என்னென்னா அதாவது ப்ரோ நடக்க போகிற எக்ஸாமில் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படித்தா போதுமா, இது அப்படியே வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பா. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் வந்து மாறி வரும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை 1-4 மாவட்ட மாணவர்கள் அப்படியே வரலாம். மற்ற மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை பொறுத்தவரை இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் முதல் பல கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு போயிருங்கப்பா. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா So 18th one, highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany, or B, analyze the effect of the World War II. 19th one, give an account on the major peninsular rivers of India, or state any 5 types of soil in India and explain the characteristics and distribution of soil. 20, explain the salient features of the Constitution of India, or describe the executive judicial powers of the President of India. 21, what are the methods of calculating gross domestic product? ஓகேங்களா? and explain it. or B வந்து பார்த்தீங்கன்னா write the challenges of globalization. next 22 வந்து draw a timeline chart பாஸ். timeline chart பொறுத்த வரைக்கும் write in 5 important events கொடுத்துருக்காங்க 1910லேருந்து 1945க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23ல மேப்பை பொறுத்த வரைக்கும் கிரீஸு, நாகாசாகி, ஹவாய் ஐலாண்டு, ஜெர்மனி, சான் ஃப்ரான்சிஸ்கோ. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எழுதுப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸு. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பார்க்க படித்து வச்சுருங்க. இதில் இருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகிற தேர்வு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் வெப்சைட் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.